மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் உறவிலே ஏற்படுகிற பிரச்சனைகள், முக்கியமாக இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அதே நேரத்திலே ஆண்குறி சிறுத்து போதல் போன்ற பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் என்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாதற்குரிய காரணங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே முக்கியமாக வெஸ்குலோஜெனிக் என்று சொல்லப்படுகிற இருதயம், இரத்தம், நாடிகள், நாளங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். என்னவென்றால், எங்களுடைய இடுப்பு பகுதியிலே, ஆண்களுடைய இடுப்பு பகுதியிலே ஏதாவது மிகப்பெரிய ஒரு ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு இருந்தாலும், அல்லது அந்த ஏதோ ஒரு இடத்தில் ஏற்படுத்தப்பட்டுகிற புற்றுநோய்க்காக, அதாவது கதிர்வீச்சு சிகிச்சை முறை, அதாவது நாங்கள் அதை ரேடியோ தெரப்பி என்று சொல்லுவோம். இந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறை அளிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை பாதிக்கப்படும். அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், ஆண்களில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன? புரோஸ்டேட் எனப்படுகிற ஒரு பகுதி. இந்த புரோஸ்டேட்டை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? முன்னிற்கும் சுரப்பி என்று சொல்லுவோம். இது எங்கே இருக்கின்றது என்றால், அதாவது ஆண்குறிக்கு உள்ளுக்குள்ளே எங்களுக்கு தெரியும் சிறுநீர் சேகரித்து வைக்கின்ற சிறுநீர் பை இருக்கின்றது. இந்த சிறுநீர் பையினுடைய கழுத்து பகுதியிலே தான் இந்த முன்னிற்கும் சுரப்பி இருக்கின்றது. இது பல நன்மைகளை உருவாக்கினாலும் ஆண்களுடைய வயது 40 வயதுக்கு மேலே போகின்ற போது இந்த முன்னிற்கும் சுரப்பி என்று சொல்லப்படுகின்ற புரோஸ்டேட் கிளாண்டானது என்ன செய்கிறது? பெருத்தி கொண்டு போகும். ஹைப்பர்ட்ரோஃபி. இன்று உலகத்திலேயே ஆண்களுக்கு ஏற்படுகின்ற மிகவும் கூடிய அளவு புற்றுநோயானது இந்த புரோஸ்டேட் கிளாண்டினால் ஏற்படுகிறது. உங்களுக்கு தெரியும், முந்தைய இருந்த அமெரிக்கா ஜனாதிபதிக்கு கூட இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் கேன்சர் தான் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த புற்றுநோயானது, இந்த கேன்சரானது ஆண்களுக்கு மிக முக்கியமாக ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. என்ன பிரச்சனை என்றால், இதை ஆண்கள் கவனிக்காமல் விடுகின்ற போது அல்லது கருத்துக்கு எடுக்காமல் இருக்கின்ற போதுதான் இந்த இடத்திலே மிக முக்கியமான பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே இந்த புரோஸ்டேட் கிளாண்டிலே, இந்த புரோஸ்டேட் சுரப்பியிலே, அந்த புரோஸ்டேட் சுரப்பினுடைய வீக்கத்துக்காக சத்திர சிகிச்சை செய்யப்படலாம். அல்லது இந்த முன்னிற்கும் சுரப்பி அல்லது புரோஸ்டேட் கிளாண்டிலே ஏற்படுகின்ற புற்றுநோய் காரணமாக அதற்கு அந்த இடத்துல சத்திர சிகிச்சை செய்யப்படலாம். இந்த 2 காரணங்கள் காரணமாகவும் இந்த சத்திர சிகிச்சை செய்கின்ற போது ஆண்குறியினுடைய விரைப்பு தன்மை பாதிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்கலாம், இது எவ்வாறு நாங்கள் இதை கண்டுபிடிப்பது என்றால், கன விடயங்கள் இருக்கிறது. முதலாவதாக, சிறுநீர் சாதாரணமாக நாங்கள் கழிக்கின்ற போது நல்லாக வீசி போக வேண்டும். அந்த கழிக்கின்ற சிறுநீர் எங்களுடைய கால்களிலேயோ அல்லது எங்களுடைய உள்ளாடைகளிலேயோ, அண்டவையாரிலேயோ அல்லது எங்களுடைய கழுசானிலேயோ வேட்டியிலே படுதாக இருந்தால் அது இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் எனப்படுகிற இந்த முன்னிற்கும் சுரப்பி பெரிதாகிவிட்டது, ஹைப்பர்ட்ரோஃபியாக விட்டது என்பதற்குரிய ஒரு அடையாளம். அதாவது சிறுநீர் பாய்ந்து செல்லாது, கால்களையோ உள்ளுடுப்புகளிலேயோ உள்ளாடைகளில் விடும். 2வதாக என்ன நடைபெறும் என்றால், சிறுநீர் கழிக்கின்ற போது எரிச்சல். எனவே சிறுநீர் கழிக்கின்ற போது எரிச்சல் எனப்படுவது என்னவென்றால், அது உங்களுக்கு இந்த சிறுநீரிலே கிருமி தொற்று, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்ற பிரச்சனை ஏற்படும் போது கூட இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அதற்கு மேலதிகமாக இந்த புரோஸ்டேட் கிளாண்ட், அதாவது இந்த முன்னிற்கும் சுரப்பியினுடைய வீக்கம் காரணமாக கூட இந்த பிரச்சனை எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவது அறிகுறி என்னவென்றால், எங்களாலே இந்த சிறுநீர் கழிப்பதை கட்டுப்படுத்த முடியாது. அதாவது கொஞ்ச நேரம் 2-3 மணித்தியாலம் இருப்போம், சிறுநீர் வருகின்ற போது நாங்கள் இந்த மனசில் கூட அல்லது டாய்லெட்டுக்கு போவதற்கு முதலே கொஞ்சம் சிறுநீர் 2-3 துளியாக எங்களுடைய உள்ளாடையிலோ எங்களுடைய கழுசானிலே வந்துவிடும்.
இதை நாங்கள் சொல்லுவோம் ஏர்ஜென்சி என்று சொல்லுவோம். அதாவது சிறுநீர் கழிக்க இருக்கின்ற அந்த வேட்கை, அந்த ஏர்ஜ் வருகின்ற போது எங்களாலே சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாது. இந்த டாய்லெட்டுக்கு போவதற்கு முதலே எங்களை அறியாமலேயே சிறுநீர் வெளியேறிவிடும். 1-2 துளிகள். இவை முக்கியமான ஒரு குணங்குறி. என்ன? இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் அடைகிறது என்பதற்குரிய ஒரு குணங்குறியாக இருக்கிறது. அடுத்ததாக சிறுநீர் கழித்த பிற்பாடு எங்களுக்கு திருப்பி நாங்கள் எங்களுடைய சிறுநீர் பையை நாங்கள் வெற்றிடமாக்கி விட்டோம், எம்டி ஆக்கி விட்டோம் என்ற ஒரு உணர்ச்சி வராமல் திருப்பி கழிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதுவும் மிகவும் முக்கியமானது. அதாவது ஒரு முறை நாங்கள் சிறுநீர் கழிக்க செல்லுகிறோம், வந்து விடுகிறோம், திருப்பி அடுத்த முறை மீண்டும் நாங்கள் சிறுநீருக்கு செல்ல வேண்டியிருக்கும். இது சாதாரணமாக இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக கூட இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் அல்லது முன்னிற்கின் சுரப்பி வீக்கமடைந்திருந்தால் கூட இந்த பிரச்சனை ஆண்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு சிறுநீர் கழித்த பிற்பாடு மீண்டும் உடனடியாக போக வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அடுத்ததாக முக்கியமானது சிறுநீர் கழித்த பிற்பாடு என்ன செய்யணும்? ட்ராப்பிங் அல்லது டெர்மினல் ட்ரிப்ளிங் என்று சொல்லுவோம். துளி துளியாக சிறுநீர் கடைசி நேரத்திலே வரணும். எனவே இந்த குணங்குறிகள் எல்லாம் எங்களுடைய இந்த புரோஸ்டேட் கிளாண்ட். எனவே ஆண்கள் மிகவும் அவதானமாக கவனியுங்கள். ஆண்களுக்கு ஏற்படுகிற மிகவும் அதிகமான பேருக்கு இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் கேன்சர், அதாவது முன்னுக்கின் சுரப்பியிலே புற்றுநோய் என்பது உலகம் முழுவதும் மிக வேகமாக அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. இது மிகவும் முக்கியமானது. எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இந்த பாலியல் தொடர்புகள் இல்லாதவர்கள், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அல்லது செக்ஷுவல் லைஃப் இல்லாதவர்கள், அல்லது கைப்பழக்கமோ அல்லது சுய இன்பமோ அல்லது மெஸ்டுபேஷனோ இல்லாதவர்கள் கூட இந்த முன்னிற்கின் சுரப்பி வீக்கம் அடைவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு வெளிநாட்டில் வேறொரு பெண் துணை கிடையாது, உங்களுடைய மனைவி இலங்கையில் இருக்கிறார் அல்லது வேறு நாட்டில் இருக்கிறார், எனவே செக்ஸ் லைஃப் இல்லை. அந்த நேரத்திலும் இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் ஆனது, இந்த முன்னிற்கின் சுரப்பி வீக்கம் அடைவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதற்காக வேண்டித்தான் நான் சொல்லுவேன், இந்த கைப்பழக்கம் அல்லது சுய இன்ப பழக்கம், மெஸ்டுபேஷன் ஆனது மிக மிக நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எந்த கலாச்சாரமோ எந்த சமயமோ சொன்னாலும் அதில் கதையிலே நாங்கள் மருத்துவ ரீதியாகத்தான் இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதாவது பாலியல் மூலமாக பரவுகிற எத்தனையோ நோய்களை கூட இந்த மெஸ்டுபேஷன் அல்லது இந்த சுய இன்பம் அல்லது கைப்பழக்கம் மூலமாக நாங்கள் இதை என்ன செய்யக்கூடியும் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் அடைவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் அடிக்கடி பாலியல் உறவு கொள்ள முடியாத நிலைமை. அவர்களுக்கும் இது வரும். ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், எல்லா ஆண்களுமே கவனித்துக் கொள்ளுங்கள். 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனை. எனவே இந்த முன்னுக்கின் சுரப்பில் ஏற்படுகிற புற்று நோய். எனவே என்ன செய்ய வேண்டும்? அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த புரோஸ்டேட் கிளாண்ட், இந்த முன்னிற்கின் சுரப்பிலே செய்யப்படுகிற சத்திர சிகிச்சையின் மூலமாகவும் எங்களுக்கு ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மை ஏற்படும். எனவே இந்த நிகழ்ச்சி முடித்திருந்தால் கட்டாயமாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்லே பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சைனை பெல் சைனை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லே பார்ப்பவர்கள் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவாளர் என வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குண்டம்மா லைட்டுகளை 100 நல்ல ஒரு வேர் வச்சுட்டுனப்பா.